12th biology second midterm exam kandi important question and study plan தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சொந்தம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவாப்பா? ஸோ ஃபஸ்ட் நம்ம சிலபஸ் பார்த்துக்கலாமா? ஸோ நம்மளோட பாட்னி ஜுவாலஜி என்ன இருக்கா? ஸோ பயோ பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6, 7, 8 இருக்குது. பயோ ஜுவாலஜியில் சாப்டர் 9, 10, 11 ஒரு சில ஸ்கூல்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் என்ன மொத்தமே எவ்வளோ சாப்டர் இருக்குது? 5-6 சாப்டர் தான் இருக்குது. இப்போ எந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட்? எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் சாப்டர்ஸ் வைஸ் பண்ணுறோம். ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே அதுவும் குறிப்பாக பயாலஜி எக்ஸாமில் இந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படி என்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பயாலஜியில் 3 மார்க் கம்பல்சரியாக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், இந்த டயக்ராமெட்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. அது நிறைய பேர் டயக்ராம் வரைய தெரியாது. ஸோ அதனால டயக்ராமே பார்க்காம போயிடுவாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ புக் பேக்கே ஒழுங்காக படிக்காமல் புக் இன்சைடு நினச்சி பயப்படுறது, இம்பார்ட்டன்ட்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணி படிக்கிறது. இன்னொன்று என்ன, ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்ப்பீங்க. ஸோ அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு யூடியூப் சேனல், எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு யூடியூப் சேனல், எக்ஸாம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொரு யூடியூப் சேனல். ஸோ இப்போ எந்த யூடியூப் சேனல் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஸோ ஆனராக ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் மட்டுமாவது பார்த்து நீங்கள் படிங்க. உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் கரெக்டாக இருக்கும் அந்த யூடியூப் சேனலை வச்சு படிங்க. ஓகேவா? அண்ட் ஓவர் பயாலஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் சயின்டிஃபிக் நேம் இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது, புக் பேக் புக் இன்சைட் நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிவிஷன் கட்டாயமாக பண்ணணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வச்சு எந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாமே நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஷுவராக நீங்கள் எந்த சப்ஜெக்ட்னாலும் சென்டம் தான். ஓகேவா? ஸோ வாட் ஆர் தி திங்ஸ்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்னெல்லாம்? பர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் வந்துடும். இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த வீடியோவில் வந்துடும். நோட்ஸ், இதில் எத்தனை பேர்கிட்ட மெட்டீரியல் கரெக்டாக இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் போன வருஷம் ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ அதை நான் வேணால் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். செக்லிஸ்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, ஒரு 15 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் படித்தாலே நம்மளால் 100க்கு 75+ ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ 50க்கு ஷுவராக 35+ எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான எல்லா வகையான இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ஓகேவா? நமக்கு மொத்தம் எத்தனை சாப்டர்? 5 சாப்டர்ப்பா. ஸோ நமக்கு இருக்க வேண்டிய நாட்கள் எத்தனை? 5 வாரம். ஸோ இதை எப்படியெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாட்னி எல்லாமே உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற சாப்டர்ஸ் கரெக்டாக. ஜுவாலஜியில் தான் ஈஸியான சாப்டர்ஸ். அப்போ பாட்னியில் 6, 7, 8 ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர்னு 3 வாரத்தில் 3 சாப்டர் முடிக்க போகிறோம். ஓகேவா? 4வது வாரத்தில் ஜுவாலஜி படிக்க போகிறோம். ஜுவாலஜியை 2 வாரத்தில், அதாவது ஒரே வாரத்தில் 2 சாப்டர் முடிச்சிடுவோம். அப்போ 4 வாரத்தில் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட்டட். 5வது வாரத்தில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷனாக இருக்கட்டும், கம்பல்சரி கொஸ்டின்கான டயக்ராமேட்டிக்கல் கொஸ்டினாக இருக்கட்டும், நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதான் ஸ்டடி பிளான். ஸோ இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் படிக்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் லேர்னிங், ஸோ எப்படியெல்லாம் படித்தா நம்மளுடைய மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் கொடுத்துருக்கல இந்த ஒரு வாரத்தில், ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர்னு கொடுத்துருக்கேன்னா அது எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சிடணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிற புக் பேக் புக் இன்சைட் எல்லாமே படிச்சிடணும். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கணும். அடுத்து தான் புக் இன்சைட்டில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தாலே புக் பேக் புக் இன்சைட் ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தவிர்த்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் புக் பேக் புக் இன்சைடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்தா ஷுவராக சென்டம் உங்கள் கையில் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி புக் இன்சைடில் எப்படியெல்லாம் படிக்கலாம், ஹவு டு லேர்ன் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். புக் இன்சைட் கொஸ்டினுக்கு எப்படியெல்லாம் படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்கு எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. சயின்டிஸ்ட் நேமோட கேட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொருடைய அனிமல், இப்போ லீச்னா அதோடைய சயின்டிஃபிக் நேம்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டேர்ம்ஸ் டெர்மினாலஜிஸ் சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பேஸ்டாக என்னப்பா, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறீங்கன்னா வித் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிளை மட்டும் தனியாக எடுத்து கேட்டிருக்காங்க. அண்ட் டேபிள்ஸ்லேருந்து கட்டாயமாக வந்துடுது.
டேபிள்ஸ் வந்து ஷுவராக ஒரு கொஷின் வந்திருக்கு அண்ட் ஃப்ளோ சார்ட் பேஸ்டு நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 6 டைப்பில் தான் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் நமக்கு 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு புக் இன்சைட் 5 மார்க் இப்படிலாம் கேட்காங்க. யூசஸ், அது அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் கட்டாயமாக வந்துடும். அண்ட் 5 மார்க்கில் 1 or 2 கொஷின்ஸ் டயக்ராமேட்டிக்கல் கொஷின்ஸ் கட்டாயமாக வரும். அந்த டயக்ராமேட்டிக்கல் கொஷினுக்கும் பி ரெடி. அண்ட் நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் வரும். ஸோ பயோபாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாப்டர் 6ல் புக் பேக்கில் இருந்து கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ பாட்னி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 6.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சாப்டர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 15லேருந்து 20, 23லேருந்து 25 எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் தெர்மோடைனமிக், ஃபுட் செயின் அண்ட் இட்ஸ் டைப், ஃபுட் வெப் அண்ட் இட்ஸ் டைப், டைப்ஸ் ஆஃப் பிரமிட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் சிஸ்டம், ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோ சிஸ்டம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ண, இதெல்லாம் ஓனாகவே எழுதலாம். அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் சக்சஷன், டைப்ஸ் ஆஃப் சக்சஷன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் சாப்டர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்த கொஷின். புக் இன்சைடில் க்ரீன் ஹவுஸ், குளோபல் வார்மிங், எல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்த கொஷின் தான். எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் டிப்ளெஷன்ஸ், பெனிஃபிட் ஆஃப் EIA, இம்பேக்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ரிமோட் சென்சிங் அண்ட் இட்ஸ் யூசஸ். ஜுவாலஜியை பொறுத்தளவுக்கு சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் தான். புக் பேக் மட்டும் படித்தா போதும். சாப்டர் 10லையும் புக் பேக்கில் இது, புக் இன்சைடில் எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், அடாப்டேஷன்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் சாப்டர் 11 பொறுத்தளவுக்கு புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். புக் இன்சைடில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஸ்பீஷஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், ஸோ இதெல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணுமா, அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் டயக்ராம்க்கான வீடியோ வேணுமா, நீங்கள் அதை கமெண்ட் பண்ணணும். அண்ட் கமெண்ட்டில் நான் என்னெல்லாம் PDF கொடுத்துருக்கேன்னா, இதில் நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்துருப்பீங்களா, இந்த ஸ்லைடில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி PDF இருக்குப்பா. அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஸ்டடி மெட்டீரியல் போன வருஷத்துக்கானது இருக்குது, இந்த வருஷத்துக்கானது இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம போன வருஷத்துக்கான மெட்டீரியலை நீங்கள் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான PDF இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு, மேக்ஸுக்குமான ஸ்டடி பிளானும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.